செயலிழந்த முஃபாகாத் நேஷனல் கூட்டணிக்கு பதிலாக வேறு ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் பாசுடனான தனது கட்சியின் ஒத்துழைப்பை மீண்டும் தொடங்குவது குறித்து அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே சூசகமாக தெரிவித்துள்ளார். முன்னதாக அம்னோ தலைவர் அமாட் ஜாகிர் ஹமீடி முஃபாகத் நேஷனல் கூட்டணியை மீண்டும் தொடங்குவதை நிராகரித்திருந்த நிலையில் மலாய் முஸ்லிம் அரசியல் ஒற்றுமையை நிறுவுவதற்கான முயற்சிகள் வேறு ஒரு தளத்தின் கீழ் நடைபெறலாம் என்று அக்மால் கூறினார். எந்த பெயரை கொண்ட ஒரு தளத்தின் மூலமாகவும் ஒற்றுமையை அடைய முடியும் என்றும், அதிலும் குறிப்பாக முஃபாகாத் நேஷனல் என்ற பெயர் ஏற்கனவே மற்றவர்களால் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் போது இது இன்னும் முக்கியத்துவம் பெறுவதாகவும் அக்மால் தெரிவித்தார். பெயர் முக்கியமல்ல, மலாய் முஸ்லிம்களை ஒன்றிணைப்பதில் ஒரு புரிதலையும் பொதுவான நோக்கத்தையும் அல்லது திசையையும் எட்டுவதே மிக முக்கியம் என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி கூட்டணிக்குள் ஏற்பட்ட அண்மைய குழப்பங்களை தொடர்ந்து பாஸ், பக்காத்தான் ஹரப்பான் மற்றும் பரிசான் நேஷனல் ஆகிய கட்சிகளிடமிருந்து வந்த அழைப்புகளுக்கு மத்தியில் மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP இந்த வார இறுதியில் தனது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெர்சாத்து கட்சியுடனான உறவை துண்டிப்பதாக பாஸ் அறிவித்ததை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க கட்சியின் மத்திய குழு வரும் ஞாயிற்றுக்கிழமை கூடும் என்று MIPP தலைவர் புனிதன் தெரிவித்துள்ளார். கட்சி பெரிகாத்தான் நேஷனலுடன் தொடருமா என்ற கேள்விக்கு MIPP-யின் மத்திய குழு ஞாயிற்றுக்கிழமை கூடி இதுகுறித்து விவாதிக்கும் என்று அவர் கூறினார். 2020 பெர்சாத்து மற்றும் பாஸ் கட்சிகளால் கூட்டாக உருவாக்கப்பட்ட கூட்டணியான பெரிகாத்தான் நேஷனலில் கராக்கான் மற்றும் MIPP கட்சிகளும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கராக்கான் கட்சி பெரிகாத்தான் நேஷனலுக்கு நேற்று தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் கூட்டணியை வலுப்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமான பங்கை தொடர்ந்து ஆற்றுவதாகவும் தெரிவித்தது. இதற்கிடையில் MIPP-யின் எதிர்காலம் குறித்து விவாதிப்பதற்காக புனிதன் வியாழக்கிழமை பாஸ் தலைவர்களை சந்திக்க அழைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. பினாங்கு ஜலான் பினாங்கில் உள்ள ஓடியன் கட்டிடத்தில் மே 30 ஏற்பட்ட தீ விபத்தில் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். இந்த தீ விபத்து ஆக்சி அசிட்டிலின் கருவியை பயன்படுத்தி உலோகங்களை வெட்டியதால் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. அந்த வளாகத்தில் புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டதாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநர் ஷோஹி ஹம்சா தெரிவித்தார். 3 தொழிலாளர்களில் 2 ஆக்சி கட்டர் கருவியை பயன்படுத்தி உலோகம் வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது சூடான உருகிய உலோக கழிவுகள் கீழே இருந்த எரியக்கூடிய பொருட்களின் மீது விழுந்து தீயை பற்ற வைத்ததை CCTV காட்சிகள் காட்டியுள்ளன. உயிர் பிழைத்த ஒரு சாட்சியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் வளாகத்தின் பின்புற பகுதியில் உள்ள தரைத்தளத்தில் தீ தொடங்கியது என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் தீயை விரைவுபடுத்தும் பொருட்களின் தடயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் ஷோகி கூறினார். தீயினால் ஏற்பட்ட சேதங்களை துறை இன்னும் மதிப்பிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மே 30 ஏற்பட்ட தீ விபத்தில் 56 வயதான கட்டுமான தொழிலாளி போஷி ஷபி உல்லா உயிரிழந்தார். அவர் கட்டிடத்தின் முன் நுழைவாயிலுக்கு அருகில் தரைத்தளத்தில் முதல்நிலை தீ காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டார். இந்த வழக்கு திடீர் மரண அறிக்கையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இதில் எந்தவிதமான சதி செயல்களும் இல்லை என்றும் தீமோர் லாபுட் காவல்துறை துணை தலைவர் லீ ஸ்வி சகே முன்னதாக தெரிவித்திருந்தார். புகையை சுவாசித்ததால் பாதிக்கப்பட்டவர் இறந்தார் என்று பிரேத பரிசோதனை உறுதி செய்தது. கடந்த மாதம் ஜலான் கெந்திங் ஹைலண்ட்ஸ் சாலையில் 2 சுற்றுலா பேருந்துகள் மற்றும் ஒரு புரோடுவா ஆருஸ் கார் சம்பந்தப்பட்ட விபத்தை தொடர்ந்து சாலை தடுப்புகள் போன்ற கூடுதல் வேக குறைப்பு நடவடிக்கைகளை நிறுவுவது குறித்து பரிசீலிக்குமாறு கெந்திங் ஹைலண்ட்ஸ் நிர்வாகத்தை சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் தியோங் கிங் சிங் வலியுறுத்தியுள்ளார். நில பொது போக்குவரத்து முகமை, சாலை போக்குவரத்து துறை, காவல்துறை, புஷ்பாக்கம் மற்றும் பிற தொடர்புடைய முகமைகளுடன் இந்த விபத்து குறித்து விவாதிக்க ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியதாக அவர் தெரிவித்தார். பிரேக் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறே இந்த விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று ஆரம்பகட்ட ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவதாகவும், ஆனால் மேலதிக தொழில்நுட்ப விசாரணைகள் நிலுவையில் உள்ளதால் விபத்திற்கான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் பேருந்துகளில் ஒன்றின் ஓட்டுநருக்கு போக்குவரத்து விதி மீறல்களில் நீண்ட கால பின்னணி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. வழித்தடத்தில் வாகனங்களின் வேகத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை JPJ முன்பு முன்மொழிந்திருந்தாலும் அந்த சாலை தனியாருக்கு சொந்தமானதாலும் அதற்கான அனுமதி இன்னும் பெறப்படாததாலும் அவற்றை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
கோலாலம்பூர் கம்போங் பண்டானில் மோதிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 45 வயது நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். நேற்று காலை 7:26 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தின் டாஸ்கேம் காணொலி காட்சிகளை அதிகாரிகள் பெற்றுள்ளதாக கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்க தலைவர் சம்சூரி இசா தெரிவித்தார். புரோடுவா மைவி காரை ஓட்டி வந்த சந்தேக நபர் ஜலான் விராவத்தி 5 சாலையில் உள்ள ஒரு சந்திப்பிலிருந்து வெளியேறி மிதிவண்டி ஓட்டுநர் மீது மோதியதாக நம்பப்படுகிறது. விபத்துக்கு பிறகு ஓட்டுநர் வேகமாக தப்பிச் சென்றுள்ளார். மனநல குறைபாடுள்ள OKU அட்டை வைத்திருக்கும் சந்தேக நபர் தனது இளைய உடன்பிறப்பின் காரை ஓட்டி வந்துள்ளார் என்று சம்சூரி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவரின் காயங்களின் அளவு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் விசாரணைக்கு உதவுவதற்காக அவரது குடும்ப உறுப்பினர்கள் முன்வந்து புகார் அளிக்குமாறும் சம்சூரி கேட்டுக்கொண்டார். அலட்சியமாக வாகனம் ஓட்டியது தொடர்பாக இந்த வழக்கை காவல்துறை விசாரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். 29 வயது நபரை காவல்துறை கைது செய்துள்ளது. கோலாலம்பூரில் போக்குவரத்து விதிமீறல் சம்மன் பெற்ற பிறகு 2 காவலர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி சீண்டியதாக கூறப்படும் 25 வயது இளைஞர் ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக புரோட்டான் பிரிவு வாகனத்தின் ஓட்டுநருக்கு 2 காவலர்கள் சம்மன் வழங்கியதை தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை சுமார் 8:24 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக செந்தூல் காவல் நிலைய தலைவர் பஸ்ரி சகோனி தெரிவித்தார். போக்குவரத்து விதிமீறல் சம்மனில் அதிருப்தி அடைந்த அந்த நபர் காவலர்களை அணுகி தனது கைபேசியில் அவர்களை பதிவு செய்து தகாத வார்த்தைகளால் திட்டி அவர்களை சீண்டினார் என்று பஸ்ரி ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இச்சம்பவத்தின் காணொலிகள் பின்னர் பல சமூக ஊடகங்களில் பரவின. சந்தேக நபர் நேற்று அதிகாலை 2:36 மணிக்கு ஜலான் டத்தோ சீனுவில் கைது செய்யப்பட்டு 3 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது கைபேசி மற்றும் சிம் கார்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பஸ்ரி தெரிவித்தார். போக்குவரத்து விதிமீறல் சம்மனில் அதிருப்தி அடைந்ததால் காவலர்களை பதிவு செய்ததை சந்தேக நபர் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் மேலும் கூறினார். அரசு ஊழியர்களை அவர்களின் கடமைகளை ஆற்றவிடாமல் தடுத்ததற்காக தண்டனை சட்டத்தின் 186வது பிரிவின் கீழும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததற்காக 1955ஆம் ஆண்டு சிறு குற்றங்கள் சட்டத்தின் 14வது பிரிவின் கீழும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.